ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 சூப்பரான பொருளை வச்சு எப்படி பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். பிம்பிள் பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்கிறவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தும். நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணியும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்தா 0வாக தான் இருக்கும். இதனால் வெளியில் போகக்கூட கஷ்டமாக இருக்கும். ஏன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் ஃபோட்டோவில் ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடத்துக்கு நம்மளுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில பிம்பிள் வலியையும் கொடுக்கும், சிலது அரிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி சிலது மறைஞ்சாலும் அது தழுமை ஏற்படுத்தும். பிம்பிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடையாதானா, இதற்கு சூப்பரான தீர்வு என்ன, எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா லெமன் தாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ லெமன் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறீங்களா, அதே ஈக்குவல் அமௌண்ட் ரோஸ் வாட்டரும் ஒரே ஸ்பூன் அளவு எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு 3 நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லெமனை பார்த்திங்களா டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்து தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது காதுக்கு பின்னாடி லைட்டாக வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ரோஸ் வாட்டரும் பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் வாட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்லேயே எப்படி பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன். கடையில் போய்ட்டு பன்னீர் ரோஸ் 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்குங்க. வாங்கிட்டு அதோட இதழ்களை தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ பிரித்து எடுத்த இதழ்களை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அதோடய எசன்ஸ்லாம் இறங்கி வாட்டரே ரோஸாக இருக்கும். அந்த டைமில் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூலான உடனே ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 15 days ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரோஸ் வாட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியாதவங்க வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, ரோஸ் வாட்டர் ப்ரிப்ரேஷன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டையோ பாத்திரமோ போட்டு கவுத்துருங்க. கவுத்துட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பவுலு கிண்ணம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை சுற்றி இப்போ ரோஸ் பெட்டல்ஸை போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேலே ஊற்றிட்டு இது நல்லா ஒரு மூடி பார்த்திங்கன்னா ஆவி போக முடியாமல் இருக்கணும். அது மாதிரி நல்லா டைட்டான ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க. இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. 15 minutesக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த பவுலில் ஒரு ஒயிட் கலரில் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா சுத்தமான பியூரான ரோஸ் வாட்டர். இதை நீங்கள் வெளியிலே வச்சுட்டு 1 year கூட யூஸ் பண்ணலாம். இதுதான் பயங்கர எஃபெக்டிவான ரோஸ் வாட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே தட்டி விட்டுருங்க.